என் இனிய அன்புள்ளங்களே, இதோ இயேசு உயிர்த்தெழுந்தார். தூய ஆவியார் நமக்குள் செயல்படுகிறார். அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசுவார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 18, 19, 20. எனக்கு இடுக்கண் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள். ஆண்டவரோ எனக்கு ஊன்றுகோலாய் இருந்தார். நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்தார். நான் அவர் மனதிற்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் எனது நேர்மைக்குரிய பயனை எனக்கு அளித்தார். என் மாசற்ற செயலுக்கேற்ப கைமாறு செய்தார். நீதிமொழிகள் 8, 9, 10, 11. உணர்வாற்றல் உள்ளோருக்கு அவை யாவும் மிக தெளிவு. அறிவை அடைந்தோருக்கு அவை நேர்மையானவை. வெள்ளியை விட மேலாக என் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள். பசும் பொன்னை விட மேலாக அறிவை விரும்புங்கள். பவளத்திலும் ஞானமே சிறந்தது. நீங்கள் விரும்புவது எதுவும் அதற்கு நிகராகாது. இன்றைய வாசகம் திருத்தூதர்கள் பணிகள் நூலிலிருந்து 13, 44, 52. பிற இனத்தாருக்கு சென்ற யூதர்களுக்கும் பிற இனத்தாருக்கும் நற்செய்தி அறிவிக்கிறார்கள். ஆனால் அவர்களில் சிலருக்கு திருத்தூதர்கள் மேல் பொறாமை. இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் 14, 7, 14. நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இதோ நீதிமொழிகளும் சொல்லுது பாருங்க, நீங்கள் விரும்புவது எதுவும் அதற்கு நிகராகாது. அறிவை விரும்புங்கள், பவளத்திலும் ஞானமே சிறந்தது. அப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், நீங்கள் என் பெயரால் எதை கேட்ட ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளோ ஒரு இனிமையானது. இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லாருக்கும் ஒரு வரலாறு உண்டு. ஆனால் அந்த வரலாற்றுக்கு உயிர் கிடையாது, அந்த வார்த்தைகளுக்கு உயிர் கிடையாது. ஆனால் இயேசு வாழ்ந்த வரலாற்றுக்கு உயிர் உண்டு, ஜீவன் உண்டு, சத்தியம் உண்டு, ஒளி உண்டு. நாம் அந்த ஒளியின் மக்களாக தான் இருக்கிறோம். நாம் இருளின் மக்கள் அல்ல, ஒளியின் மக்கள். நாம் இயேசுவை நேசிப்பதால் நாம் சுவாசிக்கும் காற்று, நாம் சுவாசிக்கும் அந்த தூய்மையான காற்று, நாம் உண்ணும் உணவு, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்வு எல்லாமே இயேசுவின் நாமத்தினால்தான். இயேசு தந்தையிடம் எதையெல்லாம் கேட்கிறாரோ அதை நமக்கு பெற்று தருகிறார். அதான் பாருங்கள், யூதருங்க பிதாவை மட்டும்தான் ஏற்றுக்கினாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள. இன்னவரெலாம் அதனால்தான் அவங்க கஷ்டப்படுறாங்க பாருங்கள். இஸ்ரேல் மக்களுக்கு அதிக துன்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததினால்தான். இதோ நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம், அவர் சொற்படி கேட்போம், அவர் வழியில் நடப்போம். முடிந்த அளவு ஞானத்தை நாம் பெற்று ஞானத்தோடு வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவர் எனது நேர்மைக்குரிய பயனை எனக்கு அளித்தார். தாவீது என்ன அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. நம்மளுடைய நேர்மை, நம்ம ஒருவரை ஏமாற்றாமல், ஒருவரிடமிருந்து பறிக்காமல், அவர்களை தட்டி பறிக்காமல், ஒருவருடைய துன்பத்தின் அவர்களுடைய துன்ப புண்ணில் நாம் காடியை வார்க்காமல் நாம் ஆண்டவருக்காக செயல்படுவோம். ஒருத்தர் வேதனையாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க மேலும் மேலும் அவங்க துன்பத்தில் நம் காடியை வார்க்கத்தான் நம்ம பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவருடைய துன்பத்தால், அவருடைய நோயினால் அவர் நம்மை மீட்டார். பாருங்கள், எல்லாருக்குமே நல்லா இருக்கிற பொருள் மேலே தான் ஆசை, நல்லா இருக்கிறவங்கள தான் பிடிக்கும், அழகாக இருக்கிறவங்கள தான் பிடிக்கும். ஆனால் ஆண்டவர் ஒருவருக்கு மட்டும்தான், நம்மை படைத்த கடவுளுக்கு மட்டும்தான், நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். அதோ நம்ம நொறுங்குண்ட பாவியாக இருந்த எப்படி இருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்வார். இதோ நம்மை அர்ப்பணிப்போம், இயேசுவுக்காக வாழ்வோம். இயேசுவுக்காக நாம் நம்மையே துறந்து இயேசுவின் பின் செல்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.